இந்த கருடன் யாரு? அதுதான் நமக்கு நாலாவது ரகசியம், த ஃப்ளையிங் கைடு. பொதுவாகவே ஒரு கைடுனா ஹி ஷுட் பி த்ரூ அவுட் அவர் ஜர்னி. இப்போ ஒரு மான்யூமெண்ட் போறோம்னா அவர் கூட வருவர், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிவு வரைக்கும் இருந்துட்டு போவார். ஸ்ரீமத் ராமாயணத்திலும் கருடன் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பார், கைடாவே இருப்பார். இது கிட்டத்தட்ட நமக்கு இப்போ நானிய பந்தாக அயனாய வித்தியதேன்னு வேதம் சொல்றது. வேற வழியே இல்லைங்கிறது. வேற வழி எதுல இல்ல, ஜிபிஎஸ் இல்லாம எங்கேயாவது போக முடியுது? யோசிப்பா, வைகுண்டலோக மணிமண்டப மார்க்கதாயி. இந்த ஜீவாத்மா ஒருவேளை வைகுண்டத்துக்கு போகும்போதும் ஜிபிஎஸ் வச்சுட்டு தான் போனோம். இல்ல எங்க போகும், எங்க எந்த பக்கம் வைகுண்டம் இருக்குன்னு எப்படி தெரியும்? ஜிபிஎஸ் வச்சுன்னு தான் போனோம். அந்த மாதிரி ஒரு வழியாக இருக்க வேண்டும் கைடு. த ஃப்ளையிங் கைடா இருக்கார் கருடன். கருடனுடைய திருமேனி ஒவ்வொன்றும் வேதத்தின் ஒவ்வொரு பாகம். காயத்ரி மந்திரம் தான் அவருடைய நேத்திரங்கள். தேஜப் பரம் தத்சவிதுர்வரேண்யம் தாம்னா பரேணாத் பிரணகாத் சுவர்ணம் துவாம் புண்டரீகேக்ஷணம் ஆமனந்தி ஸ்ரீரங்கராஜம் தமுபாசிஷியன்னு பட்டர் எடுத்தார். அப்பேற்பட்ட அந்த காயத்ரி தான் கருடனுடைய 2 நேத்திரங்கள். அவருடைய ரெக்கை என்பதுதான் சாமவேதம். இது எப்படி தெரியறதுன்னா, நீங்கள்லாம் பாகவதத்தை ரொம்ப மகான்கள் கிட்ட கேட்டவா. ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்வாயம்புவமனுக்கும் சதரூபா என்கின்ற பெண்ணுக்கும் 3 பொண்ணு பிறப்பா. தேவஹூதி, ஆக்கூதி, பிரசூத்தின் பேர். இந்த தேவஹூதி யார கல்யாணம் பண்ணி போனா கர்தம பிரஜாபதினு ஒருத்தர கல்யாணம் பண்ணிப்போம். இந்த கல்யாணத்துக்கு பெருமாள் தான் சாங்ஷன் கொடுத்தார். எப்படின்னா, கர்தம பிரஜாபதி தியானம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் கருடாரூடனா பிரத்யக்ஷமானார். அவர் சொன்னார், ஸ்வாயம்பூவமனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா தேவஹூத்தின்னு. கர்தம பிரஜாபதி நான் சொல்றேன், அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். கர்தம பிரஜாபதி சரின்னு விட்டார். இப்ப பெருமாள் பறந்து போறார். பறந்து போறாருன்னு சொல்ல வேண்டியதானே சுகபிரம்மம். அப்படி சொல்லல. அதாவது சாமம், அந்த சாமவேதம் கேட்டுதுங்கிறார் அந்த இடத்துல. அந்த கருடன் பட்டு 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 பட்டுன்னு பறக்கும் போது சாமவேதத்தின் துவனி கேட்டதாம். அதனால தான் கருடா பிகம்ஸ் த ரிப்போசிட்டரி. எல்லா வேத துவனிக்கும் அவர் பிரதிநிதியாரார். இன்னைக்கும் சிவாலயமோ அம்பாள் கோவிலோ பெருமாள் கோவிலோ ஒரு கும்பாபிஷேகம் ஒரு சம்பிரோக்ஷணம்னா முதல்ல ஒரு 8 நாள் 10 நாள் முழுக்க வேதத்தை அத்தியனம் பண்ணுவா. அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து வேதத்தை சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி கலச ஜலங்கள் வச்சிருப்பா. அந்த கலச ஜலத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷண நாள் அன்னைக்கு அந்த கலசங்கள்ல திருமஞ்சனம் பண்ணும் போது உடனே விஷயம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, ஆகாயத்தை பாப்பா. ஏன்னா கருடன் அந்த இடத்துல இருப்பார். ஏன்னா கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு தேசிகன் எடுத்தார். அதாவது கருடன் வேற யாரும் இல்ல, வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனை துவனிக்கும் பிரதிநிதி கருடன். அப்ப கருடன் அவ்வளவு முக்கியம்.